திரு மல்லை சத்யா மதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படுவார் அல்லது வெளியேறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வியில எந்த கட்சிக்கு நீங்க போவீர்கள் அப்படின்னு கேட்கப்படல. அவரும் இந்த கட்சிக்கு போவேன்ற உறுதியான பதில் சொல்லல. பெரியார், அண்ணா, கருணாநிதி, வைகோ வரிசையில திராவிட இயக்க பணிகளை நான் மேற்கொள்வேன் அப்படின்னு சூசகமாக அவர் தொட்டு சென்றார். திமுக தான் அப்படின்னு உறுதியாக எதிர்பார்க்கலாமா அவருடைய அடுத்த பயணம்? நிச்சயமா மல்லை சத்யா அவர்களுடைய அடுத்த பயணம் திமுகவை நோக்கினதா தான் இருக்கும். ஏன்னா திமுகவும் அவரை ஏற்றுக்கொள்ளதான் செய்வாங்க. ஏன்னா அண்மையில கூட நம்ம பார்த்தோம் 2021 சட்டமன்ற தேர்தல்ல மதிமுக சார்பில் போட்டியிட்ட முத்துரத்தினம் பல்லடம் தொகுதியில போட்டியிட்டவர் அவர் இணைந்திருந்தார். அது மட்டும் இல்லாம மதிமுகவிலிருந்து வெளியேறிய நாஞ்சில் சம்பத் அவர்கள் இன்றைக்கும் திராவிட இயக்க பேச்சாளராக அறியப்பட்டாலும் கூட அவரும் திமுக மேடைகள்ல பேசிட்டு வர்றாரு. சோ அவங்க வேற அவங்களுக்கு மாற்று சாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு மதிமுகவுக்கு ஒரு தாய் கழகத்தை நோக்கி போறதுதான் அவங்களுக்குமே ஒரு வளமான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஏன்னா அவங்க அடிப்படையா சித்தாந்த ரீதியா அந்த வகையான பயிற்சிகளை தான் எடுத்திருப்பாங்க. பெரியார், அண்ணா அவர்களை இன்னைக்கு திராவிட கட்சின்னு வேறொரு கோணத்தை பார்த்தோம்னா ஒரு அமமுக திராவிட கட்சியாக இருந்தாலும் அதிமுக திராவிட கட்சியாக இருந்தாலும் அறியப்பட்டாலும் அங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பாஜகவோட அவங்க நெருக்கமான ஒரு உறவுல இருக்காங்க. சோ அவங்க திராவிட பாரம்பரியம் உள்ள மல்லை சத்யா அவர்களுக்கு இன்னொரு மாற்று கட்சி அப்படின்னு அவர் பாக்குறப்ப இயல்பாகவே அவருடைய கவனமும் பார்வையும் திமுகவை நோக்கி திரும்புறதுக்குதான் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு முந்தைய காலங்கள்ல மதிமுக இருந்து வந்தாங்கன்னா திமுக தலைமை இணைத்துக் கொள்வதில் கொஞ்சம் சுணக்கம் காட்டினாங்க. என்னதான் இருந்தாலும் கூட்டணி கட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு மென்மையான அணுகுமுறையை பின்பற்றுறாங்க. முத்துரத்தினம் அவர்கள் இணைக்கப்பட்டு இருக்கிற ஒரு சம்பவம் சில தினங்களுக்கு முன்புதான் நடந்திருக்கு. அதை திமுகவுடைய தலைமை கழகமே ஒரு அறிக்கையாக கொடுத்தாங்க. முத்துரத்தினம் பல்லடம் தொகுதியில போட்டியிட்ட வேட்பாளரையே இணைத்திருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறப்ப மல்லை சத்யா அவர்களும் திமுகவில் ஒரு முக்கியத்துவம் பெற்ற நபராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னமும் திரு முத்துரத்தினத்திற்கும் திரு மல்லை சத்யாவுக்கும் ஒரு வேறுபாடு என்னன்னா, முத்துரத்தினத்தை துரோகி அப்படின்னு வைகோ குற்றச்சாட்டு வைக்கல. 4 ஆண்டுகளாக எனக்கும் அவருக்குமான பிரச்சனை இருக்கு அப்படின்னு திரு துரை வைகோ பேசல. இங்க சூழல் வேறு இல்லையா? இவரை இணைத்துக் கொள்வதற்கும் முத்துரத்தினத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் திமுகவுக்கு சில அடிப்படையில வேறுபாடு இருக்கும் இல்லையா? இல்ல, இப்ப நாஞ்சில் சம்பத் அவர்களே மதிமுகவை ஒரு கட்டத்துல வைகோ மெல்ல கொள்ளும் சாரை பாம்பு அப்படிங்கக்கூடிய விமர்சனத்தை எல்லாம் ஒரு வார இதழ்ல அவர் எழுதினார். அவர் எழுதின அந்த தொடருடைய பகுதியில தான் முதல்ல அந்த பிணக்கம் ஏற்பட்டுச்சு. ஒரு வார இதழ்ல, பிரசித்தி பெற்ற வார இதழ் எழுதினாரு. வைகோ மெல்ல கொள்ளும் சாரை பாம்பு அப்படின்னு அவர் அதை குறிப்பிட்டிருந்தார். அப்படி ஒருவர் பேசுகிற பொழுது கூட திமுக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு 200 தொகுதிகளுக்கு மேல வெல்ல வேண்டும் என்கிற ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறப்ப ஒரு மாற்றுக் கட்சியிலிருந்து ஒருவர் வருகிற பொழுது அவரை அணைத்துக் கொள்றது மட்டும்தான் அவங்களுக்கு. இதை விட நம்ம இன்னும் உச்சமா அப்படி பார்த்தோம் என்று சொன்னா, இதே கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு திமுகவால் எம்பி ஆக்கப்பட்டிருக்காரு. ஒரு கட்டத்துல திமுகவுக்கு எதிராக அவர் தொலைக்காட்சி பெட்டிகளிலேயே டார்ச் லைட்டை தூக்கி வீசுகின்ற அளவுக்கு எதிர்ப்பை காட்டினவர். அரசியலை பொறுத்தவரை நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்லை என்கிற வகையில மல்லை சத்யா அவர்களும் ஒரு திறமையான மனிதர். நான் இன்னைக்கு கடைக்கோடி கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல கூட பேஸ்புக்ல நான் பாக்குறேன், பல மதிமுக நிர்வாகிகள் மல்லை சத்யாவோடு உடன் நிற்போம், மல்லை சத்யா என்ன முடிவெடுத்தாலும் உடன்படும். இது திமுக தலைமையும் கண்டிப்பா ஒரு பரிசீலனை பண்ணியிருப்பாங்க. மல்லை சத்யாவினுடைய அந்த வலிமை அவர்களுக்கும் தெரிந்திருக்குங்கிறதுனால திமுக அவரை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு தான் இது பின்னாடி பிரகாசமா இருக்கும் அப்படின்னா தோன்றுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பா பின்பா ஒருவேளை திமுக திரு மல்லை சத்யாவை இணைத்துக் கொள்ளணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தா? இல்ல, அது தேர்தலுக்கு பின்பு இணைத்துக் கொள்வதனால திமுகவுக்கு எந்த பலனும் இருக்காது. அது அதனால தேர்தலுக்கு முன்பாகவே அந்த நடவடிக்கை இருந்துரும். இன்னொன்னு இதனால் வைகோ அவர்கள் மன வருத்தம் அடைவாரு அப்படின்னு திமுக தலைமை பெரிய தயக்கத்தை காட்டாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி மறுக்கப்பட்ட போது கூட அவர் அந்த கூட்டணியில் தொடர்கிறாரு. கிட்டத்தட்ட 12 தொகுதிகள் வேண்டும் என்கிற ஒரு பக்கம் அவர்களுடைய குரல் எழுப்பி கொண்டிருக்காங்க. 6 சீட்டோடு அவர் அந்த கூட்டணியில 2021 தொடர்ந்தாரு. சோ அவரை பொறுத்தவரை இப்பொழுது வேறு புதிய வாய்ப்புகளாக அவர் சில பார்வைகளை திருப்பி இருந்தாலும் கூட அவரை மீது பலருடைய பார்வை படிந்திருந்தாலும் கூட இந்த சூழல்ல திமுக தலைமை மல்லை சத்யா அவர்கள் வந்தால் இணைத்துக் கொள்ளும் என்கிற ஒரு மனநிலையில தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏற்கனவே 12 தொகுதிகள் சட்டமன்ற தேர்தலில் திமுக கிட்ட கேட்கணுங்கிற எதிர்பார்ப்பு மதிமுக கிட்ட இருக்கு. பாஜக தரப்புல திமுக கூட்டணி கட்சியோடு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பட்டும் படாமலும் அவங்க தரப்புலையும் திரு முருகன் போன்றவர்கள், திரு நயினா நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் பேசுறாங்க. பல்லடம் முத்துரத்தினம் சேர்க்கப்பட்டதுல மதிமுகவுக்கு அதிருப்தி. இப்ப மல்லை சத்யாவும் சேர்க்கப்படுகிறார்னா இந்த அதிருப்தி கூட்டணியில பிளவுங்கிறத நோக்கி நகர்ந்துராதா? நிச்சயமா பாஜக ஒரு வியூகம் வகுக்கிறாங்க. அதாவது திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிற வியூகம் பாஜக தொடர்ச்சியாக செய்துகிட்டே வர்றாங்க. அதுல எதுக்கு இப்ப மதிமுக மீதான அவர்கள் பார்வை படியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
கிட்டத்தட்ட ஒரு ராஜ்யசபா எம்பியில அவர் இருக்கிறார். அவருடைய இடம் காலியாகிற பொழுது அவர் மீண்டும் மறுவாய்ப்பு வழங்கப்படல. புதிதாக கமலஹாசன் அவர்களுக்கு அந்த இடத்தை கூட்டணி கட்சி என்கிற முறையில திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா வரணும்னா ஒரு 12 தொகுதியிலேயாவது போட்டியிடணுங்கிற விருப்பத்தை தொடர்ச்சியா சொல்றாங்க. அப்பதான் பாஜக என்ன ஒரு வியூகம் இருக்குன்னா, துரை வைகோ அவர்களுக்கிட்ட ஒரு இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு. சோ நம்ம பாஜகவில் அவர்கள் கூட்டணிக்கு வர்றதன் மூலமா இவரை கூட நாங்க மத்திய இணையமைச்சர் ஆக்குவோம் அப்படிங்கக்கூடிய டிமாண்ட்ஸ் பாஜக உருவாக்கலாம். ஏன்னா எல்முருகன் அவர்கள் பேசுற ஒரு மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடியவர், நாங்க திமுக கூட்டணிக்குள்ள ஒரு கட்சியில பேசிட்டு இருக்கோம். நிச்சயமா திருமாவளவன் அவர்கள் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு சனாதன எதிர்ப்புங்கிற புள்ளியில நிக்கிறார். ஆனா வைகோ இதற்கு உடனடியா சம்மதம் தெரிவிச்சிருவாருன்னா தெரிவித்துருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை ஆசை வார்த்தைகளை காட்டுறது வழக்கம். அப்படி பாஜகவும் இப்பொழுது ஒரு தூபத்தை எரிந்திருக்கிறார்கள். அது துரை வைகோ அவர்களுக்கு அரசியல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருக்கலாம். இன்னொன்று, தொடர்ச்சியாக வைகோ அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்பொழுதுமே ஒரு தடுமாற்றமான ஒரு முடிவை தான் நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட 1996க்கு பின்பே கிட்டத்தட்ட இந்த 2001 சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்துல அன்றைக்கு இருந்த பாஜக கூட்டணியை முடிக்கிறாரு. பாஜக போட்டியிட்ட தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளில் எல்லாம் போட்டிடுறாரு. ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் 35 சீட்டு கேட்டோம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக 2011 சட்டமன்ற தேர்தலையே வைகோ அவர்கள் புறக்கணித்து விடுகிறார். 2014 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி சேர்றாரு. தமிழ்நாட்டுல மோடி அலை வீசுதா வீசலையா என்பது கூட அவரை தாண்டி பாஜகவுக்காக வீதி வீதியா போய் பிரச்சாரம் பண்ணார் வைகோ அவர்கள். 2 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாரு, தருமபுரியில அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜெயிச்சாரு. ஆனா அந்த பலனையே அனுபவிக்கல. 2014லயே இலங்கை தமிழர் பிரச்சனையை முன்னிறுத்தி மீனவர்கள் போராட்டத்தை முன்னிறுத்தி கூட்டணியை விட்டு வெளியில வர்றேன், மீனவர்களுக்கு பாதுகாப்பு பாஜக கூட்டணிக்கு போக மாட்டார் வைகோ அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது, அப்படிதானே? அதனால வைகோ அவர்களுடைய தொடர்ச்சியான தடுமாற்றத்தை பாஜக பயன்படுத்தி, ஏன்னா ஒரு தேர்தலை புறக்கணிக்கிறார், மக்கள் நல கூட்டணியோடு ஒரு தேர்தலை கரம் கோர்க்கிறாரு, 6 சீட்டு கொடுத்தாலும் வாங்கிக்கிறாரு. சோ அவர் கொள்கை ரீதியாக ஒரு நிலைப்பாட்டில இல்லாம தேர்தல் நேரத்தில் வழக்கமாக வைகோ அவர்கள் தடுமாறுகிறார். ஒரு தேர்தலையே புறக்கணிப்பது என்பது விதைநெல்லை அவித்து தின்கிற ஒரு விவசாயியை போன்றது. அந்த நிலைக்கே வைகோ இருந்திருக்காரு. சோ பாஜக இப்ப அவருக்கு சில டிமாண்ட்ஸ் அவர் முன்னாடி வீசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் அவர் அதற்கு விலை போவாரா, திமுகவில் அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்குங்கிறத பொறுத்துதான் இதுல அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கு.